உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். எல்லாமே விரையங்க, உசுர விட்டுடலாமான்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது. அரசாங்க ரீதியாக சில கெடுபிடிகள் எப்படி சோதனையான காலகட்டம் 8/10/2024 டு 14 ஜனவரி 2025. ஆனாலும் மழை விட்டு தூவான விடலான்ற மாதிரி எல்லாரும் வாக்கு தான் தரானுங்க. எவனும் கையில் காசு கொடுக்கல. தூரதேச பிரயாணம் மேற்கொண்டு அதனால் கொஞ்சம் வருமானம் வருது, கொஞ்சம் செலவாகுது. மனைவி, காதலன், காதலி இவர்கள் மூலமாக வருமானம் வருது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் மார்கழி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 டிசம்பர் 2024 ஞாயிற்றுக்கிழமை 10:08 PM முதல் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன கடகராசி என்பர்களே, அஷ்டமத்து சனி, அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சி, இடறி விழுதல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் கடந்த 8/10/2024 டு பிச்சை எடுத்தானா பெருமாளும் அதை பிடுங்கி தின்னானா அனுமாருன்னு வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பு இல்லை. இந்த மாதம் ஓப்பனிங்கே செலவில் தான் ஓப்பனிங் ஆகுது. மன விரயம், பண விரயம், பொருள் விரயம், உடல்நலம் விரயம், எல்லாமே விரயங்க. உசுர விட்டுடலாமான்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது. அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனாலும் எங்கேயோ மனசில் ஒரு ஆத்ம ஒளி, நீ நல்லா வருவே, நீ நல்லா வருவே, நீ நல்லா வருவேன்னு சொல்லுது. பிறகு மனைவி வர்க்கத்தார் கொஞ்சம் எடக்கும் பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லதும் பண்ணுறாங்க. சமூகம் கொஞ்சம் நல்லதும் பண்ணுது, கொஞ்சம் எடக்கும் பண்ணுது. எடக்குனாக்கா சாதகத்துக்கு ஆப்போசிட்டான பாதகம். அப்படி தான் இருக்குது. அரசாங்க ரீதியாக சில கெடுபிடிகள் எப்படி அரசாங்க ரீதியாக சில கெடுபிடிகள். ஆமாம், அரசாங்க ரீதியாக சில கெடுபிடிகள் அது வருது. பிறகு முத்தான ஒரு 4 பலன்களை கேட்டுக்குங்க. கடந்த 8/10/2024 முதல் 14 ஜனவரி 2025 வரையிலும் இந்த காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டம். 8/10/2024 டு 14 ஜனவரி 2025. அது வரல ஏதோ தவிச்ச வாய்க்கு பணம் வந்துக்கிட்டு இருந்தது. தவிச்ச வாய்க்கு ஏதோ கொஞ்சம் காசு பணம் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் 8/10/2024 மொத்தமும் அப்படியே பேண்ட் ஆன மாதிரி அப்படியே நின்று போச்சு. வேலை வருது நிறைய, ஆனால் சம்பளம் வர மாட்டேங்குது. வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிள்ன்ற கதை தான் 8/10/2024 முதல் 14 ஜனவரி 2025 வரலும். அதன் பிறகு 20 அக்டோபர் 2024 முதல் 14 ஜனவரி 2025 இந்த காலகட்டம் சில தொழில் முயற்சிகள் நல்ல விதமாக நடக்குது. ஆமாம், ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய
விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஆனாலும் மழை விட்டு தூவான விடலான்ற மாதிரி எல்லாரும் வாக்கு தான் தரானுங்க. எவனும் கையில் காசு கொடுக்கல. வாக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நாக்கா வழிக்கிறது. கையில் பணம் இருந்தால் தானே சாப்பிட முடியும். வாங்கி மனசுக்கு பிடிச்சதை வீட்டுக்கு அரிசி பருப்பு மிளகா வாங்கி போட முடியும். அப்படி நிலைமை ஓடுது சுவாமி. 20/10/2024 முதல் 14 ஜனவரி 2025 வரை. அதன் பிறகு 28 டிசம்பர் 2024 முதல் 14 ஜனவரி 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? ஒரு நண்பன், ஒரு நண்பி, ஒரு தோழன், ஒரு தோழி, அவர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கிறது. தூரதேச பிரயாணம் மேற்கொண்டு அதனால் கொஞ்சம் வருமானம் வருது, கொஞ்சம் செலவாகுது. மனைவி, காதலன், காதலி இவர்கள் மூலமாக வருமானம் வருது. அவங்களுக்கு உங்களால் ஏதோ ஒரு நன்மை, அவங்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதுதான் 28 டிசம்பர் 2024 டு 14 ஜனவரி 2025. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காமமும் அதிகமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு காமத்தின் மூலமாக கூட காசு வரும். சோரம் போகிறதுனாலையும் காசு வரும். திருமணம் கடந்த உறவில் போகிறதுனாலையும் காசு வரும். அப்படியும் இருக்குது. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாரையும் அதை எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா போயிட்டே இருக்கணும். துரியோதனனை கூப்பிட்டு கிருஷ்ணன் சொன்னாராம், போய் நல்லவனை கூப்பிட்டு வா பூலோகத்தில்னா அவன் பார்க்குறவனை எல்லாமே கெட்டவனாக தெரிஞ்சுதான். கண்ணா எல்லாமே திட்டு பசங்க பூலோகத்தில். அதே தர்மனை கூப்பிட்டு ஒரு கெட்டவனை கூப்பிட்டு வான்னா எல்லாருமே நல்லவனாக தெரியுது. அந்த மாதிரி இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. நீங்கள் நல்லவனாக இருந்தால் இதை எடுத்துக்காதீங்க. அதுக்காக இந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது அவங்களுக்கு தேவைப்படுது, அவ்வளோதான். அது அவங்க ஜாதக கிரகம் இப்போ அவங்க கர்ம வினையை அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்கள திட்டி நீங்கள் எதுக்காக அவங்க கர்மாவை வாங்கக்கூடாது. நீங்கள் யாரையாவது திட்டுறது கூட அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்றது தெரியாமலே நீங்கள் திட்டினீங்கன்னா அந்த பாவத்தில் பாதி நீங்கள் வாங்கிடுவீங்க. அதனால் உங்களுக்கு பொருந்தது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொருந்தாதது மற்றவங்களுக்கு பொருந்தோன்னு கம்முன்னு போயிட்டே இருக்கணும். அரகுர ஞானம்தான் உங்களை தற்கொலைக்கு சமம். அதனால தான் சொன்னான், நிறைகுடம் கூத்தாடாது, குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் கூத்தாடாது. முழு ஞானி மௌனமாக இருப்பார், அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த அரைகுடம் தான் கமெண்ட் போட்டு சுத்தம். அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அறுத்து விட்டவாள் மாதிரி. அதுங்களுக்கு தான் வாழ்க்கையே தெரியாமல் தான் ராசி பலன் பார்க்குதுங்க. ஆனால் அதுங்க பெருசாக கமெண்ட் போடும். தான் வாழ்க்கையே தெரிஞ்ச ராசி பலன் பார்க்குமா? பார்க்காதுங்க. அப்போ கம்முன்னு இருக்கணும், கப் சுப்புன்னு வாய் முடின்னு பார்க்கணும். அஞ்ஞானத்தில் இருக்கும்போது அஞ்ஞானி மாதிரி நடந்துக்கணும், ஞானி மாதிரி நடந்துக்கூடாது. பிறகு 4/1/2025 முதல் 14/1/2025 இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? மன விரயம், பண விரயம், பொருள் விரயம், குழந்தைக்கு விரயங்க. பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை, அவங்களுக்கு செலவு, கல்வி செலவு, ஆமாம், புத்தக செலவு, கல்வி செலவு, புத்தக செலவு, அந்த மாதிரி செலவு, அப்படிப்பட்ட செலவு வருது சுவாமி. பிறகு இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பயனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும்
அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.